நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று 2025 6ஆம் மாதம் 5ஆம் திகதியை வியாழக்கிழமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினமாகும். நாளை மறுநாள் சனிக்கிழமை நாங்கள் ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாளை அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமையாக வருகிறது. சில சகோதரர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அரஃபாவுடைய தினம் அதாவது பிறை 9 வெள்ளிக்கிழமையாக வருகின்ற காரணத்தினால் அந்த வெள்ளிக்கிழமை எப்படி தனித்து நோன்பு நோட்பது? ஏனெனில் நாங்கள் பயான்களிலும் ஹதீஸ்களிலும் பார்த்திருக்கிறோம், வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு நோக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில். இப்போது இன்று வியாழக்கிழமை நாங்கள் நோன்பு நோக்கவில்லை. இன்று நோன்பு நோற்றிருந்தால் நாளையும் வெள்ளிக்கிழமையும் சேர்த்து நோன்பு நோக்கலாம். வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்பதாக இருந்தால் அது முந்தைய நாள் அல்லது பிந்தைய நாள் சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும். நாங்கள் இன்று நோன்பு நோக்கவில்லை வியாழக்கிழமை, எப்படி வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோட்பது என்கின்ற ஒரு சந்தேகம் சில சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை தினம் ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு விசேட தினமாகும். அந்த நாளில் தனித்து நோன்பு நோக்க முடியாது. நோன்பு நோட்பதாக இருந்தால் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை சேர்த்து நோன்பு நோக்க வேண்டும் என்பது உண்மையான செய்தியாகும். இருந்தாலும் வார வாரம் அல்லது மாதம் மாதம் அல்லது வருடத்துக்கு வருடம் தொடர்ச்சியாக வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் உதாரணமாக ஐயாமுல் பீர் நோன்பாக மாதம் மாதம் வரக்கூடிய நோன்பாக இருக்கலாம். அதே போன்று வருடத்துக்கு வருடம் வரக்கூடிய இவ்வாறான ஆஷூரா நோன்புகள், அதே போல் அரஃபா நோன்புகள், இவ்வாறான நோன்புகளை பொறுத்தவரையில் இது ஃபிக்ஸ்ட் பண்ணப்பட்ட நோன்புகளாகும். இந்த நோன்புகள் வெள்ளிக்கிழமை நாள்களில் வருகின்ற போது இன்னொரு நாளை சேர்த்து பிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு நாளை சேர்த்து பிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வருவது நஃபிலான அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்புகள் ஆகும். எனவே அரஃபா நோன்பை பொறுத்தவரையில் இன்னொரு நாளோடு சேர்த்து பிடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் இன்று வியாழக்கிழமை நோன்பு நோக்காத சகோதரர்களும் எந்தவித சங்கடமும் இல்லாமல் நாளை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று வரப்போகின்ற சஹர் செய்து நாளை வெள்ளிக்கிழமை நோன்போடு இருப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆலம். துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் அரஃபா நோன்பும் மிக முக்கியமான ஒரு நோன்பாகும். அது சென்ற வருகின்ற வருட சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அதை நசீபாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.